வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி முடித்தோடனே கஸ்டமர் ஒரு பிஸ்னஸ் ஓனரை கேட்குற முதல் கேள்வி, என் ஆர்டர் எப்போ வரும்? இது நேரம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா, என் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டோனே வந்து மாறும். இது வந்து அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை யாருன்னே தெரியாது. உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. அவங்கள நீங்கள் சீட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு சின்ன அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டரை வந்து பிரிண்ட் எடுக்கிறோம், அடுத்தது பேக்கிங் பண்ணுறோம், அடுத்தது வந்து அதோட ட்ராக்கிங் நம்பர் அனுப்புகிறோம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஃப்ரண்ட் எண்டில் எப்படி வந்து நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறோமோ, இதோட இன்டகிரேட்டடாக ஒரு வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களோட ஆர்டரை பிரிண்ட் எடுத்துட்டோம், உங்களோட ஆர்டரை வந்து பேக் பண்ணிட்டோம், அண்ட் தென் உங்களோட ஆர்டரை வந்து இந்த ட்ராக்கிங் நம்பரில் நீங்கள் போய் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பேக் எண்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஆர்எம் யூஸ் பண்ணும்போது